வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா வாழ்க்கை அப்டேட்டோட 7 இன்றைக்கி வந்து பார்த்தா ஸோ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தா லேட்டாக எனர்ஜி போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தா அதுக்கு எனர்ஜி ட்ரிங்க்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்தா குடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா பெருசாக சொல்கிறது இல்லை, ஆனால் டிஷர்ட் போகிறப்போ வந்து பார்த்தா ஸோ மாற்றி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அஷுவல் ஒர்க் தான். இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. அதனால் அது வந்து பார்த்தா காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அந்த வேலைக்கு போயிடுச்சு. என்ன வேலைன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக வந்து பார்த்தா MBA பட்டதாரிக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துனே இருக்கிறேன். நானும் எப்போ ஏப்ரல்லேருந்து அப்ளை பண்ணுறேன் போது ஸோ எப்போ போய் கேட்டாலும் அடுத்த வாரம் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி கேட்டால் ஸோ ஜூன் 1 வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ ஹோட்டலில் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து டைம் பாஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் மாதிரி தான் போச்சு. அதுக்கப்புறம் சாயங்காலம் நம்ம வழக்கமாக போகிற மாதிரி வந்து ஸோ ரன்னிங்லாம் வந்து போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு புதையல் கட்சி, அதாவது வந்து ஒரு 100 அடி ஆழத்தம் தோண்டி எடுக்கப்பட்ட மாதிரி வந்து ஒரு கண்டிஷனில் ஒரு லேப்டாப் கிடைச்சி. ஸோ இது வந்து போதி தர்ம செட்டில் கொடுத்தது எங்கள் அக்கா கொடுத்த லேப்டாப் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஸோ இதை லைட்டாக க்ளீன் பண்ணி இது ஒர்க் ஆகுதில்ல சொல்லிட்டு செக் பண்ண சொல்லி போனேன். ஸோ ஃபுல்லாக போயிட்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு இது கிடைக்கிறப்போ கூட அந்த ஹாப்பினஸ் வரல. இது ஆன் ஆகாதா சொல்லிட்டு ஒரு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகல. ஸோ கொஞ்சம் சார்ஜ் ஏறட்டும், அதுக்கப்புறம் ஸோ ஆன் ஆகாத சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் வானத்துக்கு பூமியும் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அந்த தீபாவளி அன்னைக்குமா அப்பா வந்து பட்டாசு வாங்கி கொடுத்த ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அந்த லேப்டாப் வச்சுட்டு வேண்டியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட பழைய ஃபோட்டோ நம்ம கல்லூரி படிக்கிறப்போ வந்து ட்ரிப்பு போனப்போ வந்து ஒரு சில ஃபோட்டோலாம் மாட்டிச்சு. அதெல்லாம் வந்து ஜாலியாக பார்த்துக்கினே அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து தூங்கிட்டு வாங்களே. ஸோ நம்ம வாழ்க்கை நீங்கள் இப்படி தான் போச்சு. ஜாலியாக இருங்க.